ஒபே பண்றதுக்கு பதிலா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சாக்கு போக்கு சொல்லுவாங்க. நாங்க ஹெவன்ஸ் ஓப்பன் மிஷன் மூலியமாக கெட்செமனே பிரேயர் ஃபெலோஷிப் என்று சொல்லி 1 மணி நேரம் தினமும் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம். நெறைய பேருக்கு வீட்ல ஜெபிக்கிற சிந்தை வராது. ஜெப ஆவி இருக்காது. அல்லது புதிதாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பாங்க. அல்லது நான் கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க. கர்த்தரை தெரியாத ஒரு நபரா இருப்பார்கள். அவர்களுக்கு ஜெபிக்க தெரியாது. இப்படிப்பட்டவர்கள் 1 மணி நேரம் கான்ஃபரன்ஸ் கால் மூலியமாகவே அவர்களுக்கு கால் செய்து, இந்த ஜெபத்தை நாங்கள் நடத்துகின்றோம். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கெட்செமனே பிரேயர் ஃபெலோஷிப், ஜிபிஎஃப் பிரேயர். இதற்கு புதிதாய் நான் சந்திக்கின்ற யாரா இருந்தாலும், அவர்கள வேலைக்கு போகாம வீட்ல இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 1 மணி நேர ஜெபத்துல சேரும்படிக்கு நான் சொல்லுவேன். சொல்லுவாங்க பாருங்க சாக்கு போக்குங்க. ஃபோன் சரியில்லன்னுவாங்க, வீட்டுக்கார் சரியில்லன்னுவாங்க, உங்க ஒய்ஃப் திட்டுவான்னுவாங்க. ஏதேனும் ஒரு சாக்கு போக்குகள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஜெபிக்க பிடிக்காது. ஆனா வீட்ல பிரச்சனை. வீட்ல செய்வினை, சூனியம், மந்திரக்கட்டுகள். அமாவாசை தினத்துல ரொம்பவே ஜனங்க கஷ்டப்படுறத கண்கூடா நாங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு வேதனையும் சொல்லி முடியாது. அவ்வளவு பாடுகளும், வேதனைகளும் கர்த்தருடைய பிள்ளைங்களே, உங்களுக்குன்னு ஜீவனை கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைங்களுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை என்று சொன்னால், கர்த்தரை அறியாதவர்களுக்கு எம்மாத்திரம்? யோசித்து பாருங்க. ஏன்னா கர்த்தர்கிட்ட கீழ்ப்படிய மனசு இல்ல. அதனால தான் இவ்ளோ கஷ்டங்களும். மந்திரமும், செய்வினையும், சூனியமும் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு பலிக்கவே பலிக்காது. ஆனா இன்னைக்கு ஏன் பலிக்குது? நீ கர்த்தரோடு கூட இல்ல. நீ கர்த்தரோடு கூட இருந்தா, அது உங்க கிட்டயே வராது. சாக்கு போக்குங்கள சொல்லி ஜெபத்துக்கு வருவதற்கு அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா நெறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? "ப்ளீஸ்மா என்ன ஜெபத்துல சேர்த்து விடுங்க. எந்த டைம்க்கு ஜெபிக்கணும்? நான் எல்லா வேலையும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு நான் உட்கார்ந்துடுறேன்." டியூட்டிக்கு போறதா இருந்தா, ஆண்களுக்கு நைட் டைம். டியூட்டிக்கு போயிட்டு அவங்க வர டைம். பரவால்ல இருக்கட்டும். நானு ஸ்பீடா ஒரு ரீஃப்ரெஷ் ஆயிட்டு, நான் ஜெபத்துல கலந்துக்கிறேன். சொன்ன டைம்க்கு வர முடியாது. ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. "தயவு செய்து கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. நான் 1/4 மணி நேரம் நானே லைன்ல வந்துடுறேன்" என்று சொல்வார்கள். இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? இப்ப நான் இந்த ஊழியத்துல பார்க்கின்ற ஒரு காரியம், வாஞ்சையோடு கூட இந்த ஜிபிஎஃப் பிரேயர்ல ஜெபிக்கின்ற பிள்ளைங்களுக்கும், நைஸா சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கின்ற பிள்ளைங்களுக்கும் வர பிரச்சனைகள பார்க்கும் பொழுது, ஜெபிக்கின்றவர்கள் மிக எளிதாக அதை மேற்கொள்கின்றார்கள். அத ஃபேஸ் பண்ணி அதை வெற்றி பெறுகின்றார்கள். ஆனா ஜெபிக்காம சாக்கு போக்கு சொன்ன கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறமா ஜெபத்துக்கு நிக்கிறாங்கல்ல, கர்த்தர் பதிலே குடுக்க மாட்டார்.